புல்லான் விடுதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா திருவரங்குளம் ஒன்றியம் புல்லான் விடுதி பஞ்சாயத்துல உள்ளவங்க ஏடி காலனி. எங்க ஊருக்கும் பக்கத்திலேயே கடத்தெருவுலேயே பிராந்தி கடை இருக்குது. டாஸ்மார்க் கடை அருகாமையில ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது. அந்த கடத்தெருவு பக்கத்துல மெயின்லயே எங்க வீடெல்லாம் இருக்குது. ஆனா அந்த கடத்தெருவு பக்கத்துல எங்க உள்ள மக்களும் வந்து இங்க குடியலுக்கு வராங்க, பக்கத்துல இருக்க முடியல. எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, பிள்ளைங்க குடிக்கிறாங்க, அனைவரும் குடிச்சிட்டு கடத்தெருவே ரகலையா தான் இருக்குது. சாயங்காலம் ஆனா கடத்தெருவுக்கு போக முடியல. எங்களுக்கு சாமாங்க வாங்குறதுக்கு பசங்க நாங்க தான் போகணும். ஆனா போயிட்டு திரும்பி வர முடியல எங்களால. கண்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க எல்லாம் வர முடியல. அது மாதிரி பக்கத்துல கோயில் இருக்கு, சாயங்காலம் ஆனா கோயிலுக்கு போக முடியல. அதிகமா இங்க விற்பனை ஆகுது. அதனால எங்களுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் அவர். ஆமாங்க சார், ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்க முயற்சி பண்ணி இருக்கும்போது வடகாடு ஸ்டேஷன்ல இருந்து வந்து பேசினாங்க. நீங்க மனு கொடுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. அதனால இந்த கடை எங்களுக்கு எடுக்க வேணும்னு நாங்க போராட்டம் பண்ண போறோம். அதனால கலெக்டருக்கு நாங்க இதை எங்க மூலியமா கோரிக்கை வைக்கிறோம், இதை எடுக்கணும். அப்படி எடுக்கலைனாக்கா நாங்க அதிக போராட்டம் பண்ண தயாரா இருக்கிறோம். இருக்க முடியல சார். குடும்பத்துல சாயங்காலம் ஆனா நின்னவரு எங்க வீட்டுக்காரர் தான். ஆனா சாயங்காலம் ஆனா நிம்மதி இல்ல. இப்ப என்ன நடக்குமோ, கொஞ்ச நேரம் தண்டி என்ன நடக்குமோ, பொழுது நைட்டுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தோட வாழ்ற மாதிரி இருக்கு. அப்படியே வாழ பயத்திலே இருந்து அட்டாக் வரப்போகுது. அது மாதிரி நிலைமையில நான் இருக்கிறேன். நைட்டெல்லாம் தாங்க முடியாத சூழ்நிலையில நான் எல்லாருக்குமே பக்கத்துல தெரியும். என் புள்ள எப்படிதான் புருஷன் அப்படின்னாக்கா பிள்ளைகளும் மயக்கம் போட்டு கோயில விழுந்துட்டாரு சார். விழுந்து தூக்கி ஆபத்துல காமிச்சு அப்படி கொட்ட வச்சிருக்கோம். தயவு செய்து கலெக்டர் ஒரு குழந்தைதான் இருக்குது, முடிச்சுட்டு 1.5-2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி போட்டு கொடுத்துருக்கோம். எங்களை விரட்டி அடிச்சாயமா ஏன் பயந்தான் ஒரு நோய் தண்ணி இருக்குது. அவ்வளவுதான், எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். எங்களை தேக்கிட்டாங்க. கோயில் திருவிழா நடந்தாலும் சரி, தேவையோ ஏதோ ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, இந்த ரோடு ஃபுல்லா கூட்டம் தான். கூட்டம் இங்க நல்லா விற்பனை ஆகுது. நல்லா இங்கனக்குள்ளே இந்த இடத்துலயே இந்த பக்கத்திலேயே ஒரு தடவை அடிதடி அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சு இது பண்றாங்க. ஆனா எங்களால வெளியில வர முடியல, அடிக்கிறாங்க. அந்த பொண்ணை கூடி 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 அடிக்குது. சின்ன பையன், வயசு கம்மி தான். இந்த பையன் அரண்டு அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பிள்ளைகளுக்கு அந்த கிளை நடக்குது. ஒரு போய் ஒளியுது உடனே எங்கள்கிட்ட வந்தது. அவளை கொடனை படுத்துறாங்க. வேலைக்கு போயிட்டு ஆனா ஒண்ணு கடை 12 மணிக்கு தான் சார் திறக்கிறாங்க. ஆனா காலையில 6 மணிக்கே விற்பனை ஆகுது சார். 5 மணிக்கே எல்லாம் விற்பனை ஆகுது சார். பிளாக்ல விக்கிறாங்க சார். நல்ல பிளாக்ல விக்கிறாங்க, நல்லா வாங்கி விக்கிறாங்க, நல்லா
எங்க வீட்டுல கோழி இருக்கு சார், சாராய கடை. ஒரு விரல் கிளம்ப முடியாது சார். எதுக்கு எல்லாம் பொம்பளை எல்லாம் ஒழுங்கா விரல் கிளம்ப முடியாது. அந்த பசங்க தான் அதிகாரம். அந்த பசங்க ஆபத்து எங்களுக்கு முதல்ல இது எடுத்தாங்க. மாங்காட்டுல இல்ல, பூச்சிக்கடையில இல்ல, டாஸ்மாக் கடை மரகாட்டுல இல்ல சார். இங்க வந்து புலாடுல ஊராட்சி மட்டும் நம்ம சாராய கடை டாஸ்மாக் வந்து இருக்கு. எல்லா ஆண்களுமே இங்கதான் வராங்க. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. எங்க குடும்பம் வந்து சரியில்லை. எங்க குடும்பத்துல ஒவ்வொரு எல்லாருமே ஆம்பளையும் சரி யாருமே சாராய கடைக்கு தான் போறாங்க. காலை டீக்கு கூட எங்களுக்கு எல்லாம் வழி இல்ல சார். அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க வந்து. அவங்க வேலை செய்யற காசு குடிச்சது பத்தாதுன்னு எங்களையும் சித்திரவதைப்படுத்துவா. காசு கொடுன்னு சாயங்காலம் ஆனா நாங்க வேலைக்கு போறது 200 ரூபாய்க்கு வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். பிள்ளை குட்டியெல்லாம் வச்சு அவங்களுக்கு காசு கொடுப்போமா. எங்களுக்கு கடையே வேணாம் சார். அப்படி எங்களுக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது. அப்படி மீறி வச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து தொடக்கப்பள்ளி இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு. அது எல்லாத்தையும் எடுக்கணும். பள்ளிக்கூடம் வேண்டாம், எல்லாருமே பிராந்தி கடைக்கு போய் போய் பழகிக்கிறட்டும். எங்க ஏழு காலத்துல 10 பசங்க படிக்கிறாங்க. பசங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க சார். எங்க ஏரியாவுல சுற்றுவட்டாரத்துல எங்கேயுமே டாஸ்மாக் இல்ல. அப்ப ஏன் ஊர்ல மட்டும் ஏன் ஊராட்சி மட்டும் ஏன் சார் வைக்கணும்? எங்க ஊராட்சியில இருக்க கூடாது. இந்த பஞ்சாயத்துக்கு வேணாங்க சார். ஊராட்சியில எங்கேயுமே சாராய கடை எதுவும் வேண்டாம். அம்மா அப்பா வந்து படிக்கவே முடியல. அவ்வளவு டாக்டர் வீட்டுக்கு டாக்டர் தான். எதுவுமே வேண்டாம். இதை மட்டும் எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட கூடாது. எங்க ஊராட்சி சரியில்லை சார். எங்க ஊராட்சிக்குன்னு எதுவுமே நிலைப்பாடா. எங்க ஊராட்சியில தலைவரோ செயலாளர் பொருளாளர் கிளர்க்கு யாருமே எதுவுமே சரியில்லை. எங்க ஊராட்சி பாருங்க சார். எனக்கு கேவலமா இருக்கு. இந்த ஊருக்கு நான் திருமணம் ஆகி வந்து 10 வருஷம் ஆச்சுடா. 10 வருஷத்துல எந்த ஒரு முன்னேற்றம் யாரும் எடுத்துட்டு வேலை பார்க்குது. பொழுது கட்டா பொழுது முடிஞ்சா 100 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு, அப்படியே அந்த பாடுபடுவான் சார். அந்த பாடுபட்டு காசு வாங்கிதான் போவான். இந்த பாடுபடுவான். 100 ரூபாய் கொடுத்தா சார் விடுவான். அது விடவே மாட்டான் சார். எங்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பொறுமையா உங்கள்ட்ட சொல்றோம். நீங்க எவ்வளவு நாள் பார்த்து சொல்றீங்கன்னு சொல்லுங்க சார். அதுக்கு பின்னால நாங்க எல்லாருமே போராட்டம் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஆமா சொல்லுமா நினைக்கிறேன். சொல்லுங்க. அரசு கவனத்துக்கு கோரிக்கையா சொல்லுங்க சார். உங்க இந்த மீடியா மூலியமா எங்களுக்கு சொல்லுங்க. மூலமா போகட்டும். நாங்க வந்து நீலம் பண்பாட்டு மையம் அமைப்பு. சரிங்க சார். ரஞ்சித் சாருடைய நீலம் பண்பாட்டு மையம். அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை அளிக்கக்கூடிய அமைப்பு ரீதியா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மக்களுடைய கோரிக்கையை அரசு கொண்டு போகணுமோ கண்டிப்பா அந்த சாருக்கு உறுதியா நிச்சயமா நம்புங்க. இந்த சங்கத்து மூலியமா நாங்க கலெக்டர் சாருக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதை ஏத்துக்கிட்டு இந்த பிராந்தி கடை எங்களுக்கு வேண்டாம். அவர் நான் அவங்கள கையெடுத்து கும்பிடுறோம். இந்த பிளான்விடி பஞ்சாயத்துக்கு வேண்டாம். ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாமே கிடக்குறாங்க. பொம்பளை வெளியில வர முடியாது. கிடக்குற ஒரே ஊர் நாள் ஊராட்சி தான் சார். ஊராட்சியில மட்டும்தான் இது பஞ்சாயத்து ஆபீஸ்ல இந்த பத்தகத்துல இருக்கு பஞ்சாயத்து இல்ல சார். எல்லா ஊர்லயுமே ஒரு ஆண் தான் துணையா இருக்கிறாங்க பெண்களுக்கு. ஆனா எங்க ஊர்ல உள்ளவங்க யாருமே சரியில்லை சார். எல்லாம் சப்போர்ட், டாஸ்மாக் சப்போர்ட், எல்லாருமே யாருமே கிடையாது. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாழ்றாங்க சார். ஏழை எளிய குடும்பத்துல இருக்கிற குழந்தை நாங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சித்திரவதைப்பட்டு சாகுறோம். அவ்வளவுதான் சார். ஆமா சார்.